ஹலோ எவ்ரி ஒன், அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி இந்த வீடியோவில் டென்சஸ் பார்ட் 2ல் சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸினுடைய சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சர், அதாவது அந்த சென்டென்ஸ் எப்படி அமைஞ்சிருக்கும் அப்படின்ட்டு பார்க்க போகிறோம். ஏற்கனவே பார்ட் 1ல் நம்ம வாட் இஸ் டென்ஸ் அப்படின்னு பார்த்துருந்தோம். ஸோ அதோடைய தொடர்ச்சி தான் இது. வாங்க பார்ப்போம். ஏன் நம்ம இதை சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ் அப்படின்னு சொல்கிறோன்னா, இந்த டென்ஸை பொறுத்த வரைக்கும் நம்ம பயன்படுத்தக்கூடிய வேர்பு பார்த்திங்கன்னா ரூட் வேர்புன்னு சொல்லுவாங்க, அதாவது பேஸ் வேர்புன்னு சொல்லுவாங்க. அதை அப்படியே இதில் பயன்படுத்துகிறோம், அதை மட்டும்தான் பயன்படுத்துகிறோம். அதனால் இது சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ் சொல்கிறோம். சிம்பிளாக அதை அப்படியே பயன்படுத்துறதுனால மற்ற டென்சஸ் பார்த்திங்கன்னா இதே ப்ரெசன்ட் டென்ஸில் கண்டினியூஸ் இருக்குது, பெர்ஃபெக்ட் இருக்குது, பெர்ஃபெக்ட் கண்டினியூஸ் இருக்குது. இந்த டென்ஸ்லாம் பார்த்திங்கன்னா ஆக்சிலரி வேர்ப்ஸ் அந்த மெயின் வேர்போடு சேர்ந்து வரும். ஸோ அந்த மாதிரி இல்லாமல் இந்த பேஸ் வேர்பை அப்படியே சிம்பிளாக பயன்படுத்துறதுனால இதுக்கு பேர் சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ். ஸோ நம்ம ப்ரெசன்ட் டென்ஸில் மொதல் டென்ஸு சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ், அதனுடைய ஸ்ட்ரக்சர் பார்க்க போகிறோம், அமைப்பு எப்படி இருக்குன்னு. நார்மலாக பார்த்திங்கன்னா ஸ்டேட்மெண்ட் சென்டென்ஸ் வச்சு நம்ம சொல்லுவோம். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா சென்டென்ஸ் ஆரம்பிக்கும் போது சப்ஜெக்ட் இருக்கும், அடுத்தது ப்ரெசன்ட் வெர்ப் வரும். அதில் சப்ஜெக்டை பொறுத்து வெர்பில் எஸ் அல்லது இஎஸ் அல்லது ஐஇஎஸ் சேர்த்துவோம். அதோட அதர் பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச் வரும். ஸோ இதுதான் அதனுடைய சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சர். ஒரு சில எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் பார்ப்போம். இதில் ஃபஸ்ட்டு சென்டென்ஸ், ஹீ ட்ராஸ் பிக்சர்ஸ் பியூட்டிஃபுல்லி. இதில் ஹீ அப்படிங்கிறது தான் சப்ஜெக்ட். ஏன் சப்ஜெக்ட் சொல்கிறோம், அந்த செயலை செய்கிறவங்க சப்ஜெக்ட்னு சொல்லுவோம் இங்கிலீஷில். அடுத்தது தான் வேர்ப் வரும். இதுதான் சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சர் சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ்க்கு. அதர் பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச்சுங்கிறது இதுதான். பிக்சர்ஸ் பியூட்டிஃபுல்லி அப்படிங்கிறது இந்த அதர் பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச். இதில் மெயினாக நம்ம பார்க்க வேண்டியது சப்ஜெக்ட்டும் ப்ரெசன்ட் வெர்பும் இருக்கா அப்படிங்கிறது தான். ஸோ இது சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அடுத்த சென்டென்ஸ் பாருங்கள், வி ப்ளே கிரிக்கெட் எவ்ரி சண்டே. நாங்கள் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் கிரிக்கெட் விளையாடுகிறோம். இப்போ இங்கே சப்ஜெக்ட் பார்த்திங்கன்னா வி, அந்த செயலை செய்கிறவங்க. வேர்ப் வினைச்சொல் ப்ளே, என்ன செயல் அப்படிங்கிறது குறிக்கும். ஸோ இது சப்ஜெக்ட்டுங்க முதல்ல வரணும், வேர்ப் ரெண்டாவது வரணும் ஸ்டேட்மெண்ட் சென்டென்ஸில். அடுத்தது, ஷி ரீட்ஸ் நியூஸ் பேப்பர் டெய்லி. அவள் தினமும் செய்தித்தாள் படிக்கிறாள். இங்கே சப்ஜெக்ட் ஷி, வேர்ப் அதாவது வினைச்சொல், ரீட் அப்படிங்கிற ப்ரெசன்ட் வேர்ப். அடுத்து லாஸ்ட் சென்டென்ஸ், சாம் இஸ் இன் இந்தியா நவ். ஸோ இதில் சப்ஜெக்ட் சாம், அவங்கள பற்றி சொல்லியிருக்காங்க. ஸோ சப்ஜெக்ட் சாம், ஈஸுங்கிறது ப்ரெசன்ட் வேர்ப். ஸோ சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சர் கரெக்டாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி தான் சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ்க்கு உண்டான சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சர் வரும். இது ஸ்டேட்மெண்ட் சென்டென்ஸ்க்கானது. கொஷினுக்கு எப்படி வரும், அதாவது இன்ட்ராகேட்டிவ் சென்டென்ஸ்க்கு எப்படி வரும், ஸ்டேட்மெண்ட்லேயும் நெகட்டிவ் சென்டென்ஸ்க்கு எப்படி வரும் அப்படிங்கிறத பின்னாடி பார்ப்போம். சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸில் பயன்படுத்தக்கூடிய சப்ஜெக்டை பொறுத்து நம்ம வேர்பில் ஒரு சில சேஞ்சஸ் பண்ணுவோம். அது என்னென்ன அப்படிங்கிறத பார்ப்போம். அதே மாதிரி சென்டென்ஸை பொறுத்தும் நம்ம ஒரு சில சேஞ்சஸ் பண்ணணும். அது என்னங்கிறத இங்கே பார்த்துருவோம். இதை நம்ம சப்ஜெக்ட் ஃபஸ்ட் பர்சன், செகண்ட் பர்சன், தேர்ட் பர்சன் பிரிச்சிருக்கோம். சப்ஜெக்ட் என்னென்ன வரும் அப்படின்னா, பொதுவாக ஐ, வி, யூ, தே, ஹீ, ஷி, இட் அல்லது பார்த்திங்கன்னா சிங்குலர் நவுன். ஸோ இதுதான் சப்ஜெக்டாக வரும். இதுக்கு தகுந்தா போல் நம்ம ப்ரெசன்ட் வெர்பை பயன்படுத்தணும். இப்போ நம்ம அஃபர்மேட்டிவ் சென்டென்ஸில் எப்படி நம்ம வேர்பை பயன்படுத்தணும் ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கும் அப்படிங்கிறத பார்த்துருவோம். ஃபஸ்ட் பர்சனில் பார்த்திங்கன்னா ஐ, வி. ஐனா நான், வி அப்படிங்கிறது நாம், நாங்கள்னு சொல்லுவோம். இது ஐ சிங்குலர், ஒருத்தர் குறிக்கிறதுனால சிங்குலர் சப்ஜெக்ட். ஸோ இதுக்கு பேர் நம்ம ஃபஸ்ட் பர்சன் சிங்குலர்னு சொல்லுவோம். ஜஸ்ட் இதை தெரிஞ்சு வச்சுக்குவோம். ஸோ இதுக்கு வேர்பு நம்ம ஏதாவது ஒன்று சேர்த்து பயன்படுத்தணும்னா இந்த மாதிரி சேர்த்தலாம். ஐ சிங், நான் பாடுகிறேன். நான் தினமும் பாடுறேன், தினமும் கர்நாடிக் மியூசிக் பாடுறேன். ஸோ அந்த மாதிரி நம்ம சென்டென்ஸ் ஃபுல்லாக பயன்படுத்தும் போது நம்மளுக்கு தெரியும். இங்கே நமக்கு அந்த ஸ்ட்ரக்சர் தெரிஞ்சுக்கிறதுக்காக சப்ஜெக்ட் ப்ரெசன்ட் வெர்ப் மட்டும் கொடுத்துருக்காங்க. ஸோ ஐ சிங். ஸோ நம்ம இந்த சப்ஜெக்ட் தகுந்த மாதிரி ப்ரெசன்ட் வெர்பை நம்ம அப்படியே பயன்படுத்துகிறோம். அடுத்தது ஃபஸ்ட் பர்சன் ப்ளூரல் அப்படின்னு எதை சொல்லுவோம்னா வி, நாம், நாங்கள். இது ப்ளூரல், நாம்ங்கிறப்ப ஒன்றுக்கு மேற்பட்டவர்கள். ஸோ அப்போ வி ப்ளூரல்னு சொல்லுவோம். அதுக்கும் வேர்பு பார்த்திங்கன்னா நம்ம ப்ரெசன்ட் வெர்பை அப்படியே பயன்படுத்திக்கலாம். அடுத்தது செகண்ட் பர்சன் சிங்குலரும் ப்ளூரலும் பார்த்திங்கன்னா யூ தான். தமிழில் யூ சிங்குலர் என்ன சொல்லுவோம்னா நீ சொல்லுவோம், ப்ளூரலுக்கு நீங்கள் அப்படின்னு சொல்லுவோம். இது ரெண்டுக்கும் இங்கிலீஷில் ஒரே வேர்டு தான், யூ. இதுக்கு பார்த்திங்கன்னா வேர்பு ப்ரெசன்ட் வெர்பை அப்படியே பயன்படுத்துவோம். யூ சிங், நீ பாடு, அல்லது நீ பாடுகிறாய். இங்கே நீங்கள் பாடுகிறீர்கள், யூ சிங். ஸோ இது செகண்ட் பர்சன் சிங்குலர் அண்ட் ப்ளூரல். அடுத்ததாக கடைசியாக தேர்ட் பர்சனில் பார்த்திங்கன்னா சிங்குலர் சப்ஜெக்ட் என்னென்னா ஷீ, ஹீ, இட் இல்லைனா சிங்குலர் நவுன்ஸ் வரும்.
ஸோ அதெல்லாமே பார்த்திங்கன்னா தேர்ட் பர்சன் சிங்குலர்னு சொல்லுவோம். இதில் ஒரு ஆளை குறிக்கிறது. அவள், அவன், அது. ஸோ அதோட நம்ம சிங் அப்படிங்கிற ப்ரெசன்ட் வெர்பை சேர்த்திட்டு என்ன பண்ணணும் அப்படின்ட்டு நம்ம அந்த சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சரில் பார்த்தோம். எஸ், இஎஸ், ஐஇஎஸ் சேர்த்துன்னு பார்த்தோம். இந்த வேர்புக்கு வந்து எஸ் சேர்த்தணும். ஸோ தேர்ட் பர்சன் சிங்குலர் சப்ஜெக்ட்டுக்கு வேர்பில் எஸ் சேர்த்தணும் அப்படிங்கிறத ஞாபகத்தில் வச்சுக்கணும். திஸ் இஸ் எ கிராமர் ரூல். அடுத்தது பார்த்திங்கன்னா தேர்ட் பர்சன் ப்ளூரலில் தே அப்படிங்கிற சப்ஜெக்ட்டுக்கு நம்ம வேர்பை ப்ரெசன்ட் வேர்பை அப்படியே பயன்படுத்திக்கலாம். ஸோ இதில் கவனிக்க வேண்டியது என்னென்னா ஐ, வி, யூ, தே இந்த 4 சப்ஜெக்ட்டுக்கும் பார்த்திங்கன்னா வேர்பு வந்து ப்ரெசன்ட் வேர்பு சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸில் அப்படியே தான் பயன்படுத்துகிறோம். தேர்ட் பர்சன் சிங்குலருக்கு மட்டும் ஷீ, ஹீ, இட் இதுக்கு மட்டும் நம்ம வேர்பில் எஸ், இஎஸ், ஐஇஎஸ் ஏற்றணும். ஸோ இதுதான் நம்ம சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸினுடைய ஸ்ட்ரக்சர். ஓகே, இப்போ இதில் நம்ம இது அஃபர்மேட்டிவ் சென்டென்ஸ் சொல்லுவோம், பாசிட்டிவ் சென்டென்ஸ். நெகட்டிவ் சென்டென்ஸை பயன்படுத்தும் போது என்ன சேர்த்தணும் அப்படிங்கிறத பார்த்துருவோம். இப்போ ஐ சிங், நான் பாடுகிறேன். நான் பாட மாட்டேன் அப்படிங்கிறதுக்கு ஐ டோன்ட் சிங். இதில் நம்ம என்ன சேர்த்தணும் அப்படின்னா டூ சேர்த்தணும். நெகட்டிவ் ஆகிறதுக்கு நாட் சேர்த்தணும். இந்த சிங் அப்படிங்கிற ப்ரெசன்ட் வெர்பில் டூ அப்படிங்கிற ஆக்சிலரி வெர்பு இருக்குது. அப்போ டூ நாட் சேர்த்தி டோன்ட் அப்படின்னு நம்ம பயன்படுத்துகிறோம். ஐ டோன்ட் சிங், நான் பாட மாட்டேன், பாடுவதில்லை, பாட மாட்டேன், பாட செய்வதில்லை. அடுத்தது வீக்கு அதே தான், டோன்ட்டு தான் சேர்த்துவோம். வி டோன்ட் சிங், நாங்கள் பாடுவதில்லை. இதுக்கும் அதே மாதிரி தான் செகண்ட் பர்சன் சிங்குலர் ப்ளூரல் ரெண்டுக்குமே டோன்ட்டு தான் சேர்த்துவோம் நெகட்டிவில். யூ டோன்ட் சிங் அப்படிங்கிறது சிங்குலருக்கு வரும், ப்ளூரலுக்கு வரும். அடுத்தது தேர்ட் பர்சன் சிங்குலர் பார்த்திங்கன்னா ஷீ, ஹீ, இட் ஆர் சிங்குலர் நவுன்ஸ் எது வந்தாலும் டஸ் அப்படிங்கிற ஆக்சிலரி வெர்ப் சேர்த்துடும். பார்த்திங்கன்னா இந்த வேர்பில் எஸ் இருக்குது இல்லைங்களா, இது வந்து என்ன அர்த்தம்னா டஸ் இருக்கிறதா அர்த்தம் இதுக்குள்ளே. ஸோ அப்போ அது ரெண்டாக பிரியுது. டஸ் ப்ளஸ் சிங், அதில் நாட் சேர்த்து நெகட்டிவாக மாற்றுறோம். ஸோ ஷீ டஸ் இன் சிங், அவள் பாடுவதில்லை. ஸோ இந்த மாதிரி நாம் நெகட்டிவ் சென்டென்ஸ் டூ நாட் இது ரெண்டையும் சேர்த்தியும், அதேமாதிரி தேர்ட் பர்சன் சிங்குலருக்கு டஸ் நாட் இதை சேர்த்து நாம் பயன்படுத்துகிறோம். ஸோ சப்ஜெக்ட் அப்புறம் ஆக்சிலரி வேர்ப் நாட் சேர்த்துக்கிட்டு மெயின் வெர்பு அப்புறம் சேர்த்தணும். ஸோ இதுதான் நெகட்டிவ் சென்டென்ஸுக்கான ஸ்ட்ரக்சர். அடுத்தது பார்த்திங்கன்னா இன்ட்ராகேட்டிவ் சென்டென்ஸ். இன்ட்ராகேட்டிவ்னா கேள்வி வாக்கியம் சொல்லுவோம். அதில் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இங்கே பார்த்த அதே மாதிரி தான் இதில் டூ இருக்குது. அந்த டூவை என்ன பண்ணணும்னா சப்ஜெக்ட்டுக்கு முன்னாடி கொண்டு வந்துடுறோம். டூ ஐ சிங், நான் பாடுவேனா அப்படின்ட்டு கேட்குற மாதிரி டூ ஐ சிங். அடுத்தது பாருங்கள், இதில் டூ இருக்குதுன்னு சொன்னோம் நம்ம ஏற்கனவே. இப்போ அந்த டூவை முன்னாடி கொண்டு வந்துட்டோம் அப்படின்னா டூ யூ சிங், நீ பாடுவியா, நீ பாடுறியா. ஸோ இது வந்து கொஷினாக மாறிடுது. முன்னாடி வந்து ஆக்சிலரி வெர்ப் வரணும், அப்புறம் சப்ஜெக்ட், அதுக்கப்புறம் ப்ரெசன்ட் வெர்ப். இதுதான் வந்து இன்ட்ராகேட்டிவ் சென்டென்ஸ் சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸில் ஸ்ட்ரக்சராக பயன்படுத்துகிறோம். அடுத்தது பார்த்திங்கன்னா நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த சிங்ஸ் அப்படிங்கிறதுல டஸ் அப்படிங்கிறது இருக்குது, அதை முன்னாடி கொண்டு வந்துடுறோம். அப்புறம் சப்ஜெக்ட் ஷீ அல்லது ஹீ அல்லது இட், அதுக்கப்புறமா ப்ரெசன்ட் வெர்பை பயன்படுத்துகிறோம். டஸ் ஷீ சிங், அவள் பாடுறாளா. டஸ் ஹீ சிங், அவன் பாடுறானா. டஸ் இட் சிங், அது பாடுதா. ஸோ இந்த மாதிரி நாம் இன்ட்ராகேட்டிவில் பயன்படுத்துகிறோம். இதுலேயே நம்ம இன்ட்ராகேட்டிவில் WH வேர்டு ஆட் பண்ணி நாம் பயன்படுத்தலாம். வாட் டு ஐ சிங், நான் என்ன பாடுறது. வாட் அப்படிங்கிறத WH வேர்டு அது கொஷினில் பயன்படுத்துவோம், அதை முன்னாடி கொண்டு வந்துடும். அப்புறம் ஆக்சிலரி டூ, அப்புறம் சப்ஜெக்ட், அப்புறம் ப்ரெசன்ட் வெர்ப். ஸோ இந்த மாதிரி நம்ம WH கொஷின் ஃபார்ம் பண்ண முடியும். வாட் டு ஐ சிங், நான் என்ன பாடுறது. வாட் டு யூ சிங், நீ என்ன பாடுற. ஸோ இந்த மாதிரி நம்ம WH வேர்டை சேர்த்து நம்ம WH கொஷின் ஃபார்ம் பண்ண முடியும். அடுத்தது பார்த்திங்கன்னா இன்ட்ராகேட்டிவ்லேயே நெகட்டிவ் ஃபார்மில் எப்படி சென்டென்ஸ் ஃபார்ம் பண்ணுறது. இந்த டூவோட நாட் சேர்த்திட்டோம்னா நெகட்டிவாக மாறிடும் இன்ட்ராகேட்டிவில். டோன்ட் ஐ சிங், நான் பாட மாட்டேனா, நான் பாடுறது இல்லையா அப்படிங்கிற மாதிரி கேட்குறோம். டோன்ட் யூ சிங், நீ பாட மாட்டியா. டசன்ட் ஷீ சிங், அவள் பாட மாட்டாளா. டசன்ட் ஹீ சிங், அவன் பாட மாட்டானா. டசன்ட் இட் சிங், அவன் பாட மாட்டானா, அது பாடாதா. ஸோ இந்த மாதிரி நம்ம இன்ட்ராகேட்டிவ்லேயே நெகட்டிவாக ஃபார்ம் பண்ணுறதுக்கு அந்த டூ ஆர் டஸ்ஸோட நாட் சேர்த்து நம்ம பயன்படுத்துகிறோம். ஸோ இதுதான் வந்து சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸினுடைய சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சர். நாம் ஏற்கனவே தேர்ட் பர்சன் சிங்குலர் ஹீ, ஷீ, இட் ஆர் சிங்குலர் நவுன்ஸ் இந்த மாதிரி சப்ஜெக்ட்டுக்கு வந்து நாம் வேர்பில் எஸ் சேர்த்தணும்னு பார்த்தோம். அது மட்டும் இல்லாமல் ஒரு சில வேர்புக்கு வந்து இஎஸ், ஐஇஎஸ் சேர்த்துவோம். எந்த மாதிரி வேர்பு அப்படிங்கிறது பார்த்துருவோம். இப்போ அந்த வேர்பு வந்து ஓவில் முடியுது அப்படின்னா அங்கே வந்து நம்ம
இஎஸ் சேர்த்தணும். ஹீ கோஸ், அவன் போகிறான். ஸோ அப்போ இஎஸ் சேர்த்து பயன்படுத்தினா தான் அது கிராமட்டிக்கலாக சரியான அமைப்பு. அடுத்தது பாருங்கள், பாஸ். இந்த டபுள் எஸில் முடியக்கூடிய வேர்புக்கு நம்ம தேர்ட் பர்சன் சிங்குலர் வருது அப்படின்னா ஹீ பாசஸ், ஷீ பாசஸ், அந்த மாதிரி இஎஸ் சேர்த்து பயன்படுத்தணும். அடுத்தது வாட்ச், இச் சவுண்டில் முடியுது வேர்ப் அப்படின்னா தேர்ட் பர்சன் சிங்குலருக்கு பயன்படுத்தும் போது இஎஸ் சேர்த்து பயன்படுத்தணும். அடுத்தது இஷ்யூ சவுண்டில் முடியக்கூடிய வேர்புக்கு நம்ம தேர்ட் பர்சன் சிங்குலர் சப்ஜெக்ட் வருதுன்னா இஎஸ் சேர்த்தணும். ஃபினிஷ், ஷி ஃபினிஷஸ் அப்படின்ட்டு நம்ம பயன்படுத்தணும். இக்ஸ் சவுண்ட், மிக்ஸ், அந்த மாதிரி இக்ஸ் சவுண்டில் வரும்போது தேர்ட் பர்சன் சிங்குலர் சப்ஜெக்ட்டுக்கு வேர்பில் இஎஸ் சேர்த்தணும். அடுத்தது பஸ், இஸ் சவுண்டு, இதுக்கும் பார்த்திங்கன்னா நம்ம தேர்ட் பர்சன் சிங்குலருக்கு இஎஸ் பயன்படுத்தணும். இதுவும் அதே தான், இஸ் சவுண்டு. பிளேஸ், பிளேசஸ். ஸோ இதுக்கும் இஎஸ் ஆர் எஸ். இங்கே வந்து இது ஆல்ரெடி இ இருக்கிறதுனால நம்ம எஸ் மட்டும் ஆட் பண்ணுறோம். ஓகே, அடுத்தது இப்போ இந்த மாதிரி ஒயில் முடியக்கூடிய வேர்பு வந்து நம்ம அந்த ஒய்யை ரிமூவ் பண்ணிவிட்டு ஐஎஸ் அப்படின்னு சேர்த்துவோம் தேர்ட் பர்சன் சிங்குலருக்கு. இதில் பார்த்தீங்கன்னா ஒய்க்கு முன்னாடி கான்சனன்ட் சவுண்டு வரணும். அப்படி வராமல் இந்த மாதிரி யூ வவல் சவுண்டு வருது, சவுண்டு, பை அப்படி வருதுன்னா வெறும் எஸ் மட்டும் சேர்த்தணும், ஒய்யை ரிமூவ் பண்ணாமல். ஸோ இது ரெண்டும் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும், தெரிஞ்சுக்குங்க. இங்கே ஒரு எக்ஸசைஸ் இருக்குது, பார்த்துருவோம். அதாவது வேர்பில் எஸ் சேர்த்து பயன்படுத்தணுமா சேர்த்தாமல் பயன்படுத்தணுமா அப்படிங்கிறத பார்த்துருவோம். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா அஜய் பை ஆர் பைஸ் நியூ ட்ரெஸ்ஸஸ் எவ்ரி மந்த். இங்கே பார்த்திங்கன்னா அஜய் அப்படிங்கிறது தேர்ட் பர்சன் சிங்குலர். நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி ஹீ அல்லது ஷீ அல்லது இட் அல்லது ஏதாவது சிங்குலர் நவுன் வருது, இந்த மாதிரி நேம் வருது அப்படின்னா வேர்பில் எஸ் சேர்த்துன்னு பார்த்தோம். ஸோ அப்போ இங்கே கரெக்டான ஆன்சர் வந்து பைஸ். அஜய் பைஸ் நியூ ட்ரெஸ்ஸஸ் எவ்ரி மந்த். இப்போ இதுவே நம்ம கொஷினாக நம்ம மாற்றலாம். இங்கே நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம் பைஸ் தான் கரெக்டான ஆன்சர். இப்போ இதை கொஷினாக மாற்றும்போது இதில் டஸ் இருக்குன்னு நம்ம ஏற்கனவே பார்த்தோம். அப்போ இதில் டஸ்ஸை எடுத்து சப்ஜெக்ட்டுக்கு முன்னாடி சேர்த்தனோம்னா கொஷினாக மாறிடும். டஸ் அஜய் பை நியூ ட்ரெஸ்ஸஸ் எவ்ரி மந்த். ஸோ இந்த மாதிரி நம்ம கொஷினாக மாற்ற முடியும். அடுத்த சென்டென்ஸ் பாருங்கள். ஹி ஆல்வேஸ் டினை ஆர் டினைஸ் த அலிகேஷன்ஸ். ஸோ இப்போ இதுலேயும் பார்த்தீங்கன்னா ஹீ வந்திருக்கு, தேர்ட் பர்சன் சிங்குலர். அப்போ வேர்பில் நம்ம எஸ் சவுண்டு வரக்கூடிய வேர்பு தான் பயன்படுத்தணும். டினைஸ் அப்படிங்கிறது தான் கரெக்ட் ஆன்சர். ஸோ ஹி ஆல்வேஸ் டினைஸ் த அலிகேஷன்ஸ். அவன் எப்பொழுதும் குற்றச்சாட்டுகளை மறுக்கிறான். மை மதர் அண்ட் ஃபாதர் கால் ஆர் கால்ஸ் மீ எவ்ரி வீக்கெண்ட். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா சப்ஜெக்ட் வந்து மை மதர் அண்ட் ஃபாதர் ப்ளூரலில் இருக்குது. அப்போ தேர்ட் பர்சன் ப்ளூரல், தே அவர்கள் அப்படின்னு அர்த்தம். தே அப்படிங்கிறது அவர்கள் அப்படின்னு குறிக்கும். அப்போ ப்ளூரலுக்கு வேர்பில் நம்ம எஸ் சேர்த்த மாட்டோம். ஸோ கால் அப்படிங்கிறது தான் சரியான ஆன்சர். மை மதர் அண்ட் ஃபாதர் கால் மீ எவ்ரி வீக்கெண்ட். ஒவ்வொரு வாரமும் என்னுடைய பெற்றோர் எனக்கு அழைக்கிறார்கள். அடுத்தது இந்த பிளேன் டிபார்ட்ஸ் அட் 11 AM. பிளேன் வந்து 11 மணிக்கு இங்கேருந்து கிளம்புது அப்படிங்கிறாங்க. அப்போ இந்த பிளேன் அப்படிங்கிறது இட்டு குறிக்குது. அது பிளேன் வந்து நம்ம இட்டுன்னு சொல்லலாம். ஸோ அப்போ தேர்ட் பர்சன் சிங்குலர் நம்ம வேர்பில் கண்டிப்பாக எஸ் சேர்த்தணும். அப்போ இதுதான் சரியான ஆன்சர். த பிளேன் டிபார்ட்ஸ் அட் 11 AM அப்படிங்கிறது கரெக்ட். சில்ட்ரன் லைக் ஆர் லைக்ஸ் சாக்லேட் அண்ட் ஐஸ்கிரீம். இதில் பார்த்தீங்கன்னா சில்ட்ரன் அப்படிங்கிறது ப்ளூரல் ஃபார்ம். அப்போ தே, இப்போ தேர்ட் பர்சன் ப்ளூரலுக்கு வேர்பில் எஸ் சேர்த்தக்கூடாது. ஸோ லைக் அப்படிங்கிறது கரெக்டான ஆன்சர். சில்ட்ரன் லைக் சாக்லேட் அண்ட் ஐஸ்கிரீம். குழந்தைகள் சாக்லேட் ஐஸ்கிரீமை விரும்புகிறார்கள். த சன் ரைஸ் ஆர் ரைசஸ் இன் த ஈஸ்ட் அண்ட் செட் ஆர் செட்ஸ் இன் த வெஸ்ட். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா சப்ஜெக்ட் த சன், சிங்குலர் சப்ஜெக்ட், தேர்ட் பர்சன் சிங்குலர்னு சொல்லுவோம். இட்டுன்னு கூட நம்ம சொல்ல முடியும். அப்போ வேர்பில் கண்டிப்பாக எஸ் வரணும். த சன் ரைசஸ் இன் த ஈஸ்ட் அண்ட் மறுபடியும் நம்ம எதை பற்றி பேசுகிறோம்னா சன்னை பற்றி தான் பேசுகிறோம். அப்போ வேர்பில் எஸ் சேர்த்தணும். ஸோ அண்ட் செட்ஸ் இன் த வெஸ்ட், கிழக்கில் உதிக்கிறது, மேற்கில் மறைகிறது. அடுத்தது கடைசி சென்டென்ஸ். யூ இஸ் ஆர் ஆர் அ வெரி இன்டெலிஜென்ட் மேத்தமெட்டிஷியன். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா யூ அப்படிங்கிறது நம்ம எப்போவுமே சிங்குலராக வந்தாலும் சரி ப்ளூரலாக வந்தாலும் இங்கிலீஷில் சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ்க்கு ஆர் தான் பயன்படுத்தணும். ஸோ அப்போ யூ ஆர் எ வெரி இன்டெலிஜென்ட் மேத்தமெட்டிஷியன் அப்படிங்கிறது தான் கரெக்ட். ஐ ஹோப் யூ அண்டர்ஸ்டுட் த ஸ்ட்ரக்சர் ஆஃப் சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.